ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் வீட்டிலே செஞ்சுருங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா சிக்கனை நல்லா மசாலா தடவி ஊற வைக்கணும். அதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அது கூடவே மிளகாத்தூள், தனியாத்தூள், பெப்பர், கரம் மசாலா, உப்பு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா மஞ்சத்தூள் போட்டிருக்கனால நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணல, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே போட்டிருக்கேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கஸ்தூரி மேத்தி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா ஸ்மெல்லு கொடுக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் ரொம்ப முக்கியம், கட்டி தயிராக இருந்தால் நல்லது. ஒரு நெல்லிக்காய் சைஸ் லெமன் ஜூஸ் போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி கோடு போட்டு வச்சுருக்கேன் மசாலா இறங்குற மாதிரி. நான் சிக்கன் வந்து லெக் பீஸ் தான் வாங்கியிருக்கேன் ஃபுல்லாக. ஸோ இது நல்லாயிருக்கும் லெக் பீஸ், நீங்களும் வாங்கி பாருங்கள். ஸோ அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனில் எல்லா இடத்துலையும் அந்த மசாலா வந்து ஏறுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. சமையல் வந்து அவுட்டோரில் தான், ஸோ அதனால் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு இரும்பு பேன், உங்கள்கிட்ட வந்து தந்தூரி பேன் இருந்தாலும் ஓகே தான், இரும்பு பேனில் ஆயில் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச சிக்கனை 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. பொறுமையாக நல்லா ஸ்லோ ஃப்ளேமில், நிறைய கட்டெல்லாம் வைக்க வேணாம், நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். அப்போ தான் நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். அப்புறம் பொறுமையாக சிக்கனை திருப்பி போடுங்க. பார்த்து, வெளியே செய்கிறோம் கொஞ்சம் எண்ணெய்லாம் தெரிக்கும், பார்த்து பொறுமையாக திருப்பி போட்டு நம்மக்கிட்ட மசாலா நிறையா இருக்கும், அதை மேலே ஒரு வாட்டி கோட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து கரெக்டான பக்குவம். இறக்கி வச்சுட்டு ஒரு grill ஸ்டாண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி குக் பண்ண சிக்கனை பொறுமையாக அதில் வச்சுட்டு 2 பக்கமும் ஸ்லோ ஃப்ளேமில் அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் வரதுக்காண்டி ஸ்லோ ஃப்ளேமில் நெய் தடவி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அப்படியே திருப்பி போட்டு நல்லா ஸ்லோவாக, ரொம்பலாம் நெருப்பு இருக்க தேவையில்ல, இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அது கூட வந்து வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட்லாம் போட்டு ஒரு சேலட் பண்ணி பிளேட்டிங் பண்ணி எடுத்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.